அந்த திமுக சார்ந்த ஜென்சி இளைஞர்களே குறிப்பிடுறாங்க. இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க திமுக அப்படின்னு. அது அது அப்படி இல்லை. எல்லா திமுக ஏற்கனவே வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு பண்ணாங்க. இந்த வட்டம் வந்து பெண் அமைப்பு அதை பண்ணியது. அதே மாதிரி அதிமுகவும் சுனில் கனகலை வச்சு அவங்க ஒரு டீமை வச்சு ஏதோ பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அதை பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, யாரை டார்கெட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். அப்போ டிஎம்கே வர்சஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே, இது வந்து அவருடைய டார்கெட்டு. அப்போ அந்த டார்கெட்டை ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர் பண்ணும் பொழுது திமுக அதை தவற விட்டது, அதிமுகவும் அதை தவற விட்டார். அவர்களுக்குள் தான் போட்டி என்ற நிலையை எல்லாருமே கணிச்சோம். நம்ம வந்து கிரவுண்டில் ஃபீல்டில் வந்து பிஜேபி எதிர்த்து தான் போராட வேண்டிய சூழல் இருந்தது. பிஜேபி அந்தளவுக்கு வந்து மத்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு அந்தளவுக்கு கேடுகளை செய்து கொண்டிருந்தது. எனவே அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது, இது பிஜேபியினுடைய மற்றொரு வடிவமாக, தாவேகா என்ற வடிவமாக, பிஜேபி சார்ந்த நபர்களால், ஏன்னா பிஜேபி டைரெக்டாக வந்து இங்கே ஜெயிக்க முடியல என்பது வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. இன்றைக்கி அண்ணாமலையே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு இந்த பருப்பு இங்கே வேகாது, இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பித்து தமிழ் ஐடென்டிட்டியோடு உள்ளே வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்பதை விஜய் நிரூபிச்சிருக்கார். அப்போ விஜய் யாருக்கான ஆள் அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். நீ பிஜேபியினுடைய மறுவடிவம் தான், உன்னை விட மாட்டோம்னு சொல்லி இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா இந்த 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 மாற்று வந்து இது இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வந்திருக்காது. அதை செய்ய தவறியது திமுக அதிமுக. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இவருடைய பிஜேபியுடைய மாற்று வடிவம் தான் இவர். பிஜேபி தான் வந்து Y+ செக்யூரிட்டி கொடுத்தது, பிஜேபியினுடைய தான் வந்து உடனே கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தது, பிஜேபி தான் கேட்ட சின்னத்தை கொடுத்தது. ஓகே, பிஜேபி தான் வந்து எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணிச்சு என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதற்கே நேரமாகிவிட்டது.